ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான டிஷ்ஷஸ் தான் செய்ய போறேங்க. பிரியாணி. பிரியாணினாவே ஒரு எமோஷன் தாங்க. பிரியாணி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அண்ட் கேனடால வந்து டர்க்கி வந்து ரொம்ப நல்லாவே கிடைக்கும். ஸோ இன்னைக்கு டர்க்கி அதாவது வான்கோழிய வச்சு தான் ஒரு சூப்பர்பான பிரியாணி செய்ய போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு தேவையான பொருளெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, ஒரு பெரிய பேன்ல 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து கேனோலா ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க என்ன ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேங்க. நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கலாம். ஏலக்காய், கிராம்பு, பட்டை அண்ட் தேவையான அளவு முந்திரி பருப்பு. எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, ஒரு 5 வெங்காயத்த நல்லா சின்னதா அழகா கட் பண்ணி, அதையும் நம்மளோட பேன்ல ஆட் பண்ணிட்டு, ஒரு 10 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ தனியா வேற ஒரு பேன்ல ஆல்ரெடி ஊற வச்ச 4 கப் ரைஸோட 2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். அண்ட் நம்மளோட பெரிய பேன்ல வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, ஒரு 3 தக்காளியும் சின்ன சின்னதா கட் பண்ணி அதையும் நம்ம பேன்ல ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் உப்புத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சாட் பண்ணதுக்கப்புறம் 1 கப் தயிரையும் நம்மளோட பிரியாணி மிக்ஸ்ல ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். அரோமாவே பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பர்பா இருக்குங்க. அப்படியே ஹால்ஃப் லெமனையும் நம்மளோட பிரியாணி மிக்ஸ்ல சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு குங்குமப்பூவையும் நீங்க வந்து சேர்த்து சோக் பண்ணி அதையும் உங்களோட பிரியாணி மிக்ஸ்ல ஆட் பண்ணிட்டு, இப்போ 1 கிலோ அளவுக்கு வான்கோழிய ஆட் பண்ணிக்கோங்க. வான்கோழில அதிகமான நியூட்ரியன்ட்ஸ், வேல்யூஸ் அண்ட் புரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்கிறனால உங்களோட பாடிய வந்து நல்லா எனர்ஜெட்டிக்கா வச்சுக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். 1 வயசு குழந்தையிலருந்து யார் வேணாலும் வான்கோழி சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பா வந்து ஃபீஸ்ட்ல ஆப்ஷன் கிடைச்சதுன்னா, நீங்க கண்டிப்பா வான்கோழி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் டிஃபரெண்ட்டா இருக்கணுமேன்னு சொல்லிட்டு, நாங்க வந்து கொஞ்சம் துளசி, புதினா எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறோம் ஸ்பைசஸ்க்கு. இப்ப நம்மளோட ரைஸ் முக்காவாசி வெந்ததுக்கப்புறம், நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சிருந்த பிரியாணி மிக்ஸ் மேல நம்மளோட ரைஸையும் ஸ்ப்ரெட் பண்ணி லேயர்டா வச்சுட்டு, தம் போட்டுறலாங்க. நாங்க 450 டிகிரீஸ் பேக்கிங்ல 15 மினிட்ஸ் வந்து வச்சிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு அவன்ல வைக்க வேணாம் அப்டின்னா, நீங்க ஹாட் வாட்டர் மேல வச்சு, நார்மலா எல்லா பிரியாணிக்கும் தம் போடுற மாரி 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். ஸோ இப்ப நம்மளோட டேஸ்டியான, ஹெல்தியான வான்கோழி பிரியாணி ரெடிங்க. உண்மைய சொன்னா இது ரொம்பவே வந்து சூப்பர் எனர்ஜெட்டிக்காவும் நம்மள வந்து வச்சுக்கும். அட் த சேம் டைம் வந்து ரொம்பவே டேஸ்டியாவும் இருக்கும். கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் நெறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி பிரியாணி ஃபீஸ் வைங்கன்னு சொல்லி கேளுங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.